யோகா நிருசிம்மமூர்த்திக்கு ஜெய். கட்டிகாச்சலம் என்னும்படியான ஷோலிங்கர் க்ஷேத்திரம், இந்த மகாத்மியத்தை முதல் அத்தியாயத்தினுடைய கதையை கேட்டோம். சாக்ஷாத்து பரமேஸ்வரனே ருத்ர வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இந்திரத்யும்ன ராஜாவை பார்த்து, நீ எந்த வரத்தை கேட்குறியோ, எந்த பதத்தை அடையணும்னு நீ நினைக்கிறியோ அது தபஸு மூலமாக தான் நடக்கும். அந்த தபஸை ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் யோகா நரசிம்மமூர்த்தியாக பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணு, நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார் பகவான்னு அனுப்பி வைக்க நேர இமயமலைக்கு வரார். அந்த இமயமலையில் வாலகில்யாதி ரிஷிகள்லாம் அப்போ தான் எங்கேயோ போய் அப்போ ரொம்ப சோர்வாக அவனுக்கு தரிசனம் கொடுக்குறான். அந்த வாலகில்யாதி ரிஷிகளை பார்த்து இவன் கேட்குறான், விஸ்ராந்தாரிவ திருஷ்யந்தே பவந்தா காமகா இவா. நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கேலே, எங்கேயோ போய் வந்தா மாதிரி தெரியறதே, எங்கே போயிட்டு வந்தேன்? திஷ்டாமிச்ச ரிஷீஸ்வராக யூயம் வதத தத்வேன பிருச்சதா புரதோ மமா. எந்த ஊருக்கு போயிட்டு வரேலோ அந்த ஊருக்கு சொல்லுங்க. ஏன்னா ரிஷிகள்லாம் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொன்னால் அது விசேஷமான க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வருவா. அந்த க்ஷேத்திர மகிமையினால் தன்னுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். க்ஷேத்திரத்துக்கெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, அதை பற்றி கேட்டாலே அந்த புண்ணியம் கிடச்சிடுறது க்ஷேத்திரத்துக்கு. அவன் கேட்குறானோ அந்த பகவானுடைய கிருபையை அடையிறான். அவன் நினச்சது மொத்தம் அடையிறது. ஏன் அப்படின்னா, கேட்குற மாத்திரம் ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் பகவான் பக்தவத்சலா. இப்போது இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தை பற்றி கேட்குறோம். அந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தை பற்றி கேட்கும்போது என்ன ஆகுது, அங்கே தக்காங்குளமும் அப்படியே நேராக போகும்போது யோக நரசிம்மமூர்த்தியும் யோகாஞ்சநேய சுவாமி இப்படி நினைக்கிறோமோன்னோ, அப்படி நினைக்கும் போது நம்ம அறியாமல் நமக்குள்ளே பகவான் பூந்துடுறாராம். அப்படி பகவான் பூரத்தை என்ன ஆகிடுறது, அந்த பகவான் மனசுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு துக்கம் இருக்கும். லைட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருட்டு போகிறது? உனக்கு இருட்டு போகணுன்னு சொல்லி யாராவது சங்கல்பம் பண்ணி போகிறோமா? லைட் போட்டோடனே எப்படி இருட்டு போகிறதோ, பகவான் மனசில் அனுப்பிரவேசம் பண்ணுறார். அதுதான் உபன்யாசம்னு பேர். ஞாசம்னா இருக்க வைக்கிறது, உபன்யாசம்னா ரொம்ப அருகாமையில் இருக்க வைக்கிறதுன்னு பேர். யாருடைய அருகாமையில் இருக்க வைக்கிறது அப்படின்னா, பகவானுடைய சமீபத்தில் இருக்க வைக்கிறது பேர் தான் உபன்யாசம் அப்படின்னு பேர். இன்னும் பெரியவாள்லாம் இது பேர் காலக்ஷேமம்னு சொல்லுவாள். காலக்ஷேமம் அப்படின்னா 24 மணி நேரத்தை உபயோகமான நேரமாக மாத்திர. டைம் இஸ் கோல்டுங்கிறான் இங்கிலீஷ்காரன். டைம் இஸ் கோல்டு அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்தை உபயோகமாக மாற்றிக்கணும். அப்படி உபயோகமாக மாற்றிக்கிற வியர்த்தமாக போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறார். எதை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, காலத்தை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுவும் புண்ணியம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது காலத்தை க்ஷேத்திரமாக கொண்ட க்ஷேத்திரம் தான் ஷோலிங்கர். கட்டிகாச்சலம்னு பேர், 24 மினிட்ஸுன்னு பேர். அது மாதிரி இந்த ரிஷிகள் போயிட்டு வந்தால் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்திருப்பா. அந்த பகவானுடைய எந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த க்ஷேத்திரத்தை பார்த்து நாமும் தெரிஞ்சுப்போமேன்னு ரொம்ப ஆவலாக இந்த இந்திரத்யும்ன ராஜா வாலகில்யாதி ரிஷிகளை பார்த்து கேட்டார். அப்படி கேட்டோடனே அவள் சொல்கிறா, அப்பா நீ சொல்கிறது வாஸ்தவந்தான். புவிஸ்ரேஷ்டா நிருசிம்ஹஸ்ய புரீஸ்ருதா. நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் தெரியுமா? நிருசிம்மபுரின்னு இந்த உலகத்திலேயே சிரேஷ்டமாக இருக்கே, ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் இருக்கே, அது பேர் நிருசிம்மபுரின்னு பேர். அந்த நிருசிம்மபுரியினுடைய இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம். அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ தான்ப்பா வரோம். அங்கே என்ன தெரியுமா? தத்ர தேவோ நரஹரி சாக்ஷால்லோக பிதாமஹ சவை ஹிரண்யகசிபும் வினிர்பித்யாசுரோத்தமம் பிரஹ்லாதேன ஸ்தூயமான ஆஸ்தே நாராயண ஸ்வயம் வயம் தஸ்ய கிரேஷ்ருங்க ஆசாத்ய சுரசேவிதம் தீர்த்தே ஹனுமதஸ்தத்ர ஸ்நாத்வா கத்வா நகோத்தமம் நிருஹரிம் வந்திய சந்தியாயா இதப் பிராப்த யதாகதம். இதப்பிராப்தா யதாகதம். இப்போ தான் இங்கேருந்து போய் நாங்கள் இப்போ தான் வந்தோம்ப்பா.
அங்கே என்ன தெரியுமா இருக்குது, பிரஹ்லாதனால் பஜிக்கப்பட்ட நாராயணனே அங்கே யோக நரசிம்ம மூர்த்தியாக பிரகாசிக்கிறார். வயம் தஸ்ய கிரேஷ்ரிங்கே, நாங்கள் மாத்திரம் போல சுரசேவித்தம், தேவர்களும் போய் சேவிச்சுட்டு இருக்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு நாங்களும் போய் தீர்த்தே ஹனுமதஸ்தத்ர, அங்கே போய் ஹனுமத் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, அந்த தீர்த்தத்தில் நாங்கள் குளித்தோம். அந்த உத்தமமான நகோத்தமான அந்த மலைக்கு போனோம். அப்படி போய் அந்த சந்தியா காலத்தில் அந்த நிருகரியும் வந்தே, நிருகரியை நமஸ்காரம் பண்ணி இங்கேருந்து போய் யதாகதம் இப்போ வந்தோம்ப்பான்னு சொன்னார். உன்னே சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணுறான். இந்திரத்யும்ன ராஜா சந்தோஷம் தாங்கலை அவனுக்கு. சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணுறா. என்ன அப்படின்னா, எந்த இடத்திற்கு தாம் போகணும்னு நினைக்கிறோமோ அதே இடத்த பற்றி இவா சொல்கிறாளே, என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, அந்த பகவானுடைய கிருப்பை இப்படி இருக்கேங்கிறார். நம்ம க்ஷேத்திரத்திலேயே நரசிம்மமூர்த்திக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்தில் தான் ஒரு கை கூப்பிட்ட வண்ணமாகவும் ஒரு கை அபயம் கொடுப்பதாகவும் இருக்கா. யாரை பகவான் ரட்சிக்கணும்னு நினைக்கிறாளோ அவன் மட்டும்தான் இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தை மிதிக்க முடியும். யார் இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அவன் ஒண்டி தான் இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் இருக்க முடியும். ஒரு கையால் கூப்பிட்டு ஒரு கையால் அபயம் கொடுக்கறது இந்த பெருமாள் மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த நரசிம்மமூர்த்திக்கு மட்டும் சதுர்நாமான்னு ஒன்று இருக்குது. அந்த சதுர்நாமாவில் ஒரு நாமா பக்தவத்சலன்னு பேர். இந்த உற்சவருக்கும் பக்தவத்சலன்னு பேர். இந்த ஊரில் நரசிம்மமூர்த்தியோட உற்சவ விக்கிரகத்துக்கு அழைத்து அபயம் கொடுப்பதாக ஐதீகம்னு தரிசனம் பண்ணி வைப்பா. அதுபோல் எந்த பகவானை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக இருக்கோமோ அந்த பகவானே எங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கே, நீங்கள் அந்த க்ஷேத்திரத்துக்கே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே, அந்த விசேஷத்தை பற்றி நீங்கள் அவசியம் சொல்லணும். அந்த ஊருக்கு என்ன எங்கே போகணும், எப்படி போகணும், வழி கேட்குறானோன்னு இப்போ இந்த கூகுள் மேப்பு இப்படிலாம் பார்த்து போகிறான். இதுக்கு முன்னாடி வழி கேட்டோன்னா ஒரு தெரு இருக்கும், அங்கே இந்த இடம் இருக்குன்னு ஒரு அடையாளம் சொல்லுவாள், பிள்ளையார் கோயில் அடையாளம் சொல்லுவாள். இப்போ பார்த்தோன்னா யாரையும் கேட்குறதில்ல, இந்த கூகுள் என்ன சொல்கிறானோ குரு மாதிரி அது மாதிரி கேட்டுருக்காளோன்னு. அதுபோல் எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டவுடனே வாழகல்யாதி ரிஷிகள்லாம் சொல்கிறார், அப்பா நீ கேட்குறது பட்டணம் பட்டணானாம் ச சத்தமம் திருஷ்யத்தேன்றிருப்பாம். எங்கே தெரியுமா போகணும், இந்த மகாபட்டினத்துக்கு எப்படி தெரியுமா போகணும், 9,000 யோஜனை இங்கேருந்து இருக்குது. இந்த இமாலய பர்வதத்துலேருந்து இமயமலையிலேருந்து நவ சாகசிர யோஜனே 9,000 யோஜனை இங்கேருந்து நீ போகணும். அப்படி போகும் பொழுது அங்கே என்ன இருக்குது தெரியுமா, பயோஷ்ணி புண்ணிய விக்னேயா வேகவத்ய பராபிதா ததுத்தரஸ்ய பாரஸ்ய பரிஷ்காரவதி புரி. அங்கே பாலாறுன்னு ஒரு புண்ணியமான நதி போயின்னு இருக்கு. வேலூரில் அதான் விசேஷம், பாலாறுன்னு. அந்த பாலாறு போயின்னு இருக்கு. அந்த பாலாறுனுடைய வடக்கு திசையில் அந்த ஊர் இருக்கு. நகர்யா நைருத திசமாலங்கிருத்திய மகீதரஹா. அதே மாதிரி நகரின்னு திருத்தணியிலேருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் நகரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நகரியோடைய நிருத்தி திக்கில் அந்த நரகண்டீரஸ்ய இஷா ஸ்ருங்கி ஸ்ருங்கவதாம்பரஹா, அங்கே அந்த பகவான் இருக்கார். யாருக்கு தெரியுமா அங்கே போகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும், எந்த கண்ணு புண்ணியம் பண்ணித்தோ அந்த கண்ணு தான் நரசிம்மரை பார்க்க முடியும். எந்த கண்ணு மகா புண்ணியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோ அந்த புண்ணிய சக்ஷுஷ்மதாம் பலம், அந்த பலத்தை மகாபாகியத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னா அந்த கண்ணை மட்டும், அந்த கண்ணால் மட்டும்தான் அந்த நரசிம்மரை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட நரசிம்ம பகவான் தஸ்மின் யோக நிருசிம்ஹேந்திர சுவாமி விஸ்வ பயாபகா. எதுக்கு தெரியுமா பகவான் இருக்கார், விஸ்வ அபயகா, இந்த உலகத்துக்கு முழுக்க அபயம் கொடுக்கணும், உலகத்து முழுக்க யார் எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற சங்கல்பிச்சுட்டே அங்கே இருக்கார். ஆஸ்தே முமுக்ஷுபிசேவ்யோ பவ்யோ லக்ஷ்மி சகாயவான் கங்காஞ்ச சமதி கிரம்ய ஸ்ரீசைலமச்சலோத்தமம் சேஷசைலம் ததோ கத்வா விஸ்வத்வம் கட்டிகாச்சலம். அந்த ஊருக்கு எப்படி தெரியுமா போனோம், ஆஸ்தே முமுக்ஷுபிசேவ்யோ பவ்யோ லக்ஷ்மி சகாயவான். எவன் ஒருவன் மோட்சத்தை விரும்புகிறானோ அந்த மோட்சத்தை விரும்புகிறவன் கூட அந்த நரசிம்ம பகவான் ஒருத்த மோட்சம்தான் ஒருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காது.
ஏன் அப்படின்னா இது சொல்கிறா பாருங்க, புனரபி ஜனனம் புனரபி மரணம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்கிறா பாருங்க. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் இந்த ஜீவனை விடுறோம். இது என்ன தெரியுமா இருக்கணும், அந்த யாரும் நிரந்தரம் இல்லை. எது நிரந்தரம் அப்படின்னா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். அந்த பகவானை எப்போ நாம் நமஸ்காரம் பண்ணுறோமோ, தன்னுடைய வாக்கில் அந்த பகவானுடைய நாமா எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ என்ன பண்ணுறான், நீ யார், இந்த ஜனங்கள் இருக்கா, எதையும் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஜனங்கள் இருக்கா, பணம் இருக்குது, அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறையா ஆஸ்தி இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியும்னா ஹரதி நிமிஷா, ஒரே நிமிஷம் போதும் பகவானில் நினச்சா எல்லா விதமான சௌக்கியமும் வந்துடும். பகவான் நினச்சா எல்லா விதமான கஷ்டமும் அவன் எப்போ நினைக்கலையோ அப்போது அந்த கஷ்டங்கள்லாம் அவனை தேடுறது. அது மாதிரி இந்த பகவான் மோட்சத்தை கூட கொடுக்கக்கூடிய அபயம் கொடுக்குற அந்த பகவானை போய் நமஸ்காரம் பண்ணோம். கங்கையை நோக்கி அப்படியே நீ அதிக்கிரமிய அப்படி போனால் ஸ்ரீசைலம் அச்சலோத்தமம், ஸ்ரீசைலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது பாருங்க. அந்த ஸ்ரீசைல க்ஷேத்திரத்துக்கு நீ போக முடியும். அந்த ஸ்ரீசைல க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணு. அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண பிற்பாடு அங்கேருந்து நேராக போனோன்னா சேஷசைலம் வரும், வராக க்ஷேத்திரம், வேங்கடாச்சல க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருமலையுடைய க்ஷேத்திரம் வரும். அந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணு. அங்கேருந்து கிட்டக்க இருக்கக்கூடிய கட்டிகாச்சலத்துக்கு போய் ரிசிம்மபுரிங்கிற சோழிங்கருக்கு போய் அந்த பகவானை வழிபடலாம். நீ அங்கேருந்து போன்னு சொல்லி கொடுத்தால் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல். அப்படியே நமஸ்காரம் பண்ணுறான். ஏடா இது வழி யாரை கேட்போம் என்ன நினச்சா, பகவானே ரிஷிகளை அனுப்பி கொடுக்குறாளே, ரிஷிகளை அனுப்பி கொடுத்து ரிஷிகள் மூலமாக இந்த இடத்துக்கு வந்து அதோட கூட இந்த க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாளே பகவான். இப்பேற்பட்ட பரம பாக்யனா நான்னு அவன் ஆச்சரியப்பட்டு போகிறான். ஆச்சரியப்பட்டு போய் அங்கேருந்து கிளம்பி நேராக போகிறான். அவன் சொன்ன வண்ணமே அந்த இடத்துக்கு போகிறான். ஸ்ரீசைலத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறான். கங்கை நதிகள்லாம் புண்ணியஸ்நானம் பண்ணுறான். நதீம் கங்காம் கிருத்தமாலாம் சுகந்தினியும், அப்படி சகல வாசனையோடு கூட கங்கை இருக்கா பாருங்க, அதிலெல்லாம் போய் புண்ணியஸ்நானங்கள்லாம் பண்ணுறான். புண்ணியஸ்நானம் பண்ணி அந்த தன்னுடைய மனைவியோடு கூட ஸ்ரீசைலத்துக்கு போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறான். உமாபதியான பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அங்கேருந்து நேர போகிறான். ஜுவாலா நிருசிம்ஹமானம்ய சுவந்தம் கிருபயான்விதம் வினிர்கத்ய ததசைலாத். அங்கே போய் அந்த பகவானை தரிசனம் பண்ணுறான். தரிசனம் பண்ணோடனே ஜுவாலா நிருசிம்ம க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுறான். இந்த அகோபில க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துலையே அன்றைக்கி ராத்திரி தங்கணும் அப்படின்னு நினச்சி மறுநாள் காலம்புரை எழுந்து ஸ்ரீவன் நாராயண பதத்வந்த்வ லாஞ்சித மஸ்தகம், தன்னுடைய நெத்தியில் பகவானுடைய அந்த சின்னமான திருப்பாதங்களை திருமணம் எட்டுக்கிறானா அங்கேருந்து. ஏன் அப்படின்னா ஒருவன் அந்த திருமணோடு இருக்கணும், நெத்தியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஏன் ஒரு குங்குமமோ சந்தனமோ ஏதோ ஒன்று எட்டுக்கணும், விபூதியோ திருமணம் ஏதோ ஒன்று எட்டுக்கணும். இன்றைக்கி எட்டுண்டா அது ஒரு தப்பு மாதிரி எல்லோரும் சொல்கிறா. அப்படி கிடையாது. பகவானுடைய அந்த திருமணம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஆயுகு அபிவர்த்தனம், ஆயுஷ் அபிவிருத்தி ஆகுது, நினச்ச காரியங்கள்லாம் சித்தியாகுது. ஸ்ரீசூர்ணம் குங்குமம் இருக்கும்போது மகாலட்சுமியே கூட வரா. ஐஸ்வர்யம்னா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கா, பணம் மாத்திரம் நினச்சிட்ருக்கா. அப்படி கிடையாது. மனசு நிம்மதியாக இருந்தாலே அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது தான் இந்த நெத்தியில் வச்சுக்கிறதுனால பகவானை தரிசனம் பண்ண போகிறோம். நல்லவர்களுடைய சங்கம் கிடைக்கிறது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு நல்ல புண்ணியங்கள்லாம் பண்ணணும்னு தோணும். அப்படி பண்ணுறத திரும்ப நெட்டுக்கிறான். அப்படி திரும்ப நெட்டுன்னு அங்கேருந்து நேர போகிறான். சேஷசைலம் தமபியேத்திய விஸ்மயம் பரமாப சகா. அவனுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல, ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். அப்படி ஆச்சரியப்பட்டு அப்படி இருக்கிறத அவன் அப்படிலாம் பண்ணுறத அங்கே கபில தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறான். திருப்பதி கீழ் திருப்பதியில் கபில தீர்த்தம் இருக்குது. பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணி மெதுவாக சேஷசைலத்துக்கு ஏறி போகிறான். அப்படி ஏறி போனோடனே ஸ்துத்யா தினத்ரயம் தத்ர நீத்வா சத்பி பிரபூஜிதா. இங்கே என்ன பண்ணுறான், 3 நாள் திருமல க்ஷேத்திரத்தில் தங்கிடுறான்.
திருமலை க்ஷேத்திரம் சொல்லவா வேணும்? யார் பார்த்தாலும் எதை பகவான் வாரி கொடுக்கறதுக்காகவே இந்த கலவு வெங்கட நாயகாங்கிற வரும். களியில் கொடுக்கறதுக்காக கையை இப்படி வச்சுட்டார் பகவான். யார் எதை கேட்டாலும் எடுத்துக்கோங்கடான்னு சொல்லி அப்படி கொடுக்குற மாதிரி அந்த பகவான்கிட்ட 3 நாள் இருக்கான். 3 நாள் இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக இறங்கி வரான். திருச்சானூர் அப்படின்னு இப்போ சொல்கிறோமே, அங்கே பக்கத்தில் சுவர்ணமுகி நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதி கரையோரம் அங்கெல்லாம் போய் அந்த க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணுறான். தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அங்கே பெரிய அரச மரம் ஒன்று இருக்குது. அந்த அரச மரம் வேறு கீழேந்து கிளம்பி மேலே படர்ந்து நிற்கிறது. அப்படியே அந்த அரச மரத்தை அப்படி பார்க்குறத ஒரு 2 ராட்சசால் அங்கே உட்காண்டிருக்கா. இது அந்த ராட்சசாலை பார்த்தான் சந்தேகத்தோடு. அந்த ராட்சசாலை இப்படி பார்த்து இவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த ராட்சசாலை பார்க்குற சமயம் அந்த பக்கமாக கன்னிகால்லாம் போகிறா, தேவகன்னிகால்லாம் போகிறா. தேவகன்னிகால் போகிறத காற்று வீசுறது. மலை மரத்தோட எதுக்கு எல்லா இடத்துலையும் மரம் வைங்கோ, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாளே. அப்படின்னா மரம் அந்த இடத்துல இருந்தாலே இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் இப்படிலாம் சொல்கிறா பாருங்க, மருத்துவ ரீதியாக அதெல்லாம் நல்லதுங்கிறா. அது மாதிரி இந்த மரத்தில் காற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் விஷ்ராந்தி பண்ணிட்டு போவோமேன்னு உட்காடுறான். உட்கார சமயம் காற்று ஜிலுன்னு காற்று அடிக்கிறது அவனுக்கு. அப்படி காற்று அடிக்கிற சமயம் அந்த தேவகன்யாலாம் அந்த பக்கமாக போகிறா. அவள் எங்கேயோ ஸ்நானம் பண்ணிட்டு போகிறா. அப்படி ஸ்நானம் பண்ண சமயம் அந்த தீர்த்தமானது அவன் மேலே விழுந்துடுறது. அந்த ராட்சசர்கள் மேலே ஒருவன் மேலே பட்டுடுறது. அந்த ஒருவன் மேலே பட்டோன்னே அவன் அப்படியே நேரம் இருப்பத்து சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயுஜ்யம்னு அந்த பகவானாக லாஞ்சித்தத்தோட சங்கு சக்கராதிகளை போட்டு இகலோகே சுகம் பூக்துவான்னு அந்த அவன் என்ன நினைக்கிறான், அந்த தீர்த்தம் பட்ட க்ஷணத்திலே அவனுக்கு 4 கை சங்கச்சக்கராதி ஆயுதங்கள்லாம் வைஷ்ணவ மாதிரி அப்படி அடைஞ்சு அவன் க்ஷேமத்தை இருந்து அப்படி போகிறான். அந்த சமயம் கதமஸ்ய ரிசிம்பஸ்ய வைபவ கேனவர்னு அந்த ரிஷிகள்லாம் பார்க்குறான், என்னடா இது இவ்வளவு வைபவமாக அந்த ஷோலிங்கர் யோக நரசிம்மருடைய வைபவம் அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் பேசிக்கிறான். பார்த்தோன்னே இந்த இந்திரஜும்னனுக்கு ஆசை தாங்கலை. ஏடா நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊரை பற்றியே பேசுகிறாளே, இது என்னன்னு சொல்லி அந்த தேவகன்னிகள்லாம் பார்த்து கூப்பிட்றான். அம்மா என்னம்மா இது, ஒரு ராட்சசன் வரான். அந்த ராட்சசன் வரத்த இந்த தேவகன்னிகள் உங்கள்கிட்டேருந்து தீர்த்த விழறது. அந்த ராட்சசன் திடீர்னு மேலே கிளம்பிட்டானே, அவன் அந்த பதத்தை அடைகிறானே, எப்படிம்மா அடையிறான் அவன் அப்படின்னு சொன்னான். இன்னே இவெல்லாம் சொன்னான், கேன பாப்பேன மகதா விஸ்தரேன பிரசம்சதகா. எதனால ராட்சசாலா ஆனான்? ஒருவனுக்கு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் என்னென்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த தப்புனால கஷ்டம் வந்திருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். தெரியாமல் அக்னியை போய் தொடுறோம், அது தெரியாமல் தொட்டுன்னு சுடாமல் இருக்குமா? அந்த அக்னி சுடதான் செய்யும். கரண்ட்டை போய் தெரியாமல் ஒரு குழந்தை தொடுறதுன்னா ஷாக் அடிக்காமல் இருக்கிறதா? அது எப்படி கரண்ட்டு அப்படிலாம் வேலை செய்யுமோ, புண்ணிய பாப்பங்களும் அதே மாதிரி தான். நல்லது கெட்ட எது புண்ணியம் எது பாப்பம்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கூட வரும். புண்ணியம்னா எது அப்படின்னா எல்லாருக்கும் நல்லதே கொடுக்கறது எதுவோ அது புண்ணியம். எது பாப்பம் அப்படின்னா உபத்திரவம் கொடுக்கறது எதுவோ அது பேர் பாப்பம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கு எடுத்துட்டா யாருக்கு எது பிடிக்கிறதோ அது புண்ணிய பாப்பம்னு கூட வச்சுப்போம். அப்படி கிடையாது. எது தர்மமோ அது புண்ணியம்னு வச்சுக்கிறோம். அதான் வேத பிரணிஹிதோ தர்மஹா. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது தர்மம்னு பேர். வேதம் எதை சொல்லலையோ அது பேர் அதர்மம் அப்படின்னு பேர். அது மாதிரி இந்த இந்திரத்யும்ன ராஜா கேட்க இந்த திவ்யகன்னிகள்லாம் சொன்னாப்பா, சுதபஸ்னுடைய பிள்ளைகள் 2 பேர், அவள் 2 பேரும் சுவ்ருதன் அனுவிருதன் இப்படி 2 பேருக்கும் பேர். அவள் தான் ராட்சசாலா இருந்தா. அவள் முன்னொரு ஜென்மத்தில் வேட்டை பண்ணுற அந்த இடத்துல இருந்தாவா. அப்படி வேட்டை பண்ணுற இடத்துல இருந்தபோது அவள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் குடில் அமைச்சு கொடுக்கறது, அவள் பூஜைக்கு எடுத்து கொடுக்கறது இப்படிலாம் இருந்தா. அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு சகல விதமான க்ஷேமத்தையும் சௌக்கியத்தையும் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த வேட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த அனுவிரதன் சுவ்ரதன் இவ 2 பேருக்கும் வர அத்தனை ரிஷிகளுக்கும் சௌக்கியம் பண்ணி கொடுக்கறதே இவாளுடைய காரியமாக இருந்தது.
அதில் ரிஷிகள்லாம் அவள் தபஸை பார்த்து சகல விதமான சந்தோஷத்தை அடைகிறாள். அப்படி சந்தோஷத்தை அடைந்து உங்களுக்கெல்லாம் என்னப்பா வேணும்னு கேட்டால், அப்போது அவன் சொன்னான், எங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரோபதேசம் பண்ணுங்க சாமி, எந்த மந்திரத்தை சொன்னால் பகவானை அடையலாமோ அதை சொல்லுங்கோ அப்படின்னு அவள் சொன்னான். அப்படி சொல்கிறத அவனுக்கு என்ன தோணித்து, அந்த ரிஷிகருக்கு மஸ்கரி அப்படிங்கிற ரிஷி என்ன பண்ணார், முதல்ல எடுத்தோடனே ஒருத்தருக்கு நல்லது சொல்லி கொடுத்துடக்கூடாது. அப்படி சொன்னோன்னா என்ன ஆகும், அதை தப்பாக உபயோகப்படுத்திட்டான்னு வைங்கோ, அது லோகத்துக்கே அது தப்பாக போயிடும். இரண்யகசிபுக்கிட்ட வரம் இருந்ததுனால தான் எல்லாருக்கும் உபத்திரவம் கொடுத்தான். அது மாதிரி உடனே மகான்கள் ஒரு டெஸ்ட் வைப்பா. ஒரு எல்கேஜி குழந்தை கூட இன்டர்வியூ வச்சு தானே சேர்த்துக்கிறான். ஏன் அப்படின்னா வந்த உடனே நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அந்த குழந்தை எலிஜிபிளான்னு பார்த்துக்கிறான். அது மாதிரி பகவானை பூஜை பண்ணுறதுக்கு இவன் எலிஜிபிளா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறான். அதுதான் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு சொல்கிறான், ஒரு மிருகாஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருன்றான். நான் மிருகான்னு நான் மான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருன்னு சொல்கிறான். அவளுக்கு அர்த்தங்கள்லாம் அவளுக்கு தெரியாது. அதை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கான். கொஞ்ச நாள்லாம் பார்த்தோன்னா கொஞ்ச நாளில் அவன் மானாவே மாறுறான். தபஸுனா என்ன அப்படின்னா, ஒன்றுத்தையே மீண்டும் நினைக்கிறது, அதையே தன்னுடைய மனசை அலைப்பாய விடாமல் ஒரே இடத்துல போய் யோஜனை பண்ணி பண்ணுறது பேர் தான் தபஹா அப்படின்னு பேர். அதுபோல் தபஸ் பண்ணுறான். அப்படி தபஸ் பண்ணுறத அவள் அந்த பக்கமாக அப்படி போகிறத அவள் மிருகமாகவே மாறிட்டான், மானாவே மாறி அவன் தபஸ் பண்ணுறாள். தபஸ் பண்ணுறத அந்த பக்கமாக எந்த மஸ்கரி ரிஷி உபதேசம் பண்ணாரோ அதே ரிஷி மீண்டும் வரார். ஓ, இவாளுக்கு பகவானை ஆராதனை பண்ணக்கூடிய அனைத்து தகுதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லி துவாதசாட்சரமான மகாமந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்து, இங்கேருந்து ஷோலிங்கர் க்ஷேத்திரத்துக்கு போ, இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்துக்கு போய் ஹனுமத் தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மரையும் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வா, உனக்கு இதிலேருந்து விடுபட்டு நீ பரமக்ஷேமத்தை அடைவே அப்படின்னு சொன்னான். அந்த வகையில் அவன் போகிறான். அதே போல் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் அவனுக்கு நல்ல உருவம் கிடச்சிடுறது. சரி, இந்த க்ஷேத்திரத்திலே இருந்து நாம் தபஸ் பண்ணுவோன்னு தபஸ் பண்ணுறான். அப்படி தபஸ் பண்ணும்போது தனித்தனியாக நமக்கு ஒரு இடத்த அமைச்சுட்டு நாம் தபஸ் பண்ணுவோன்னா, மரம் செடி இதெல்லாம் தேவையில்லாமல் ஒருத்த வெட்டக்கூடாது. நன்னா உயிர் இருக்க மரத்தை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினா என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த மரங்கள்லாம் உயிர் நன்னா இருக்கிற ஜீவனை ஹிம்சை பண்ணலாமா, அதனால தான் மாம்சம் சாப்பிடக்கூடாதுங்கிறார். எவனுக்கு பக்தி சித்திக்காது, எவனுக்கு நல்ல எண்ணங்கள் அடிக்கடி தோணாது அப்படின்னா, மாம்சம் யார் சாப்பிட்றானோ அவனுக்கு தோணாது அப்படிங்கிற. மாம்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு உயிரை விதைச்சி சாப்பிட்லாமா, ஒரு உயிரை மற்றவருக்கு துன்பம் கொடுக்காத ஒரு உயிரை விதைச்சி சாப்பிடுவோம். விலங்குகள் தான் அது மாதிரி இருக்கும், 5 அறிவு உள்ள விலங்குகள் தான். மற்றவர்கள்லாம் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பேர். அப்போது அந்த ஒரு மரத்துக்கு உயிர் உண்டுங்கிறதுனால தேவையில்லாமல் மரத்தை வெட்டக்கூடாது. அப்படி தேவையில்லாமல் மரத்தை வெட்டாதே அப்படின்னு சொல்கிற காரணத்தினால மரத்தை வெட்டலை. ஈவன் உயிருள்ள நல்லா வளர்ந்துன்னு இருக்க மூங்கில் மரத்தெல்லாம் வெட்டுறா. அதை பார்த்து விப்ரசேகரர் அப்படிங்கிற முனிவர் பார்த்தார், அடே நல்ல உயிருள்ள மரத்தையாடா வெற்றேல், நீங்கள்லாம் ராட்சசாலாக போக வேண்டியதுன்னு அந்த சாபம் கொடுத்தா. அந்த சாபத்தினால சுதபஸ் அப்படிங்கிற ஒரு புண்ணிய புருஷனுக்கு இவா பிறக்கிறதவே ராட்சசாலாக பிறந்தா. அந்த 2 பேர் சுவருத்தன் அனுவருத்தனில் சுவருத்தன் மட்டும் அந்த விப்ரசேகரனுடைய திருப்பாதங்களை பணிந்து, ஹே பிரம்மன்னு எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும்னு கேட்க, அவர் நீ கவலைப்படாத, ஒரு பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாளில் தேவகன்யகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. அப்போது அவள் ஸ்நானம் பண்ண தீர்த்தம் ஒன்றை படுறச்சவே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாள். அதுபோல் அனுவிரதன் கேட்கலையான்னா, அனுவிரதனுக்கு கேட்கணும்னு என்ன இருந்தது, அதுக்குள்ளே அந்த ரிஷி மீண்டும் தபஸுக்கு போயிட்டார். அந்த வகையில் இந்த சுவ்ரதனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது, இன்னொருத்தனுக்கு அவன் கேட்கலை அதனால் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை முடித்தா. இந்த கதையில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது 2வது அத்தியாயம், 2வது சாப்டர் ஆஃப் கடிகாச்சல மகாத்மியம் ஹிஸ்ட்ரி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, கடிகாத்ரிநாத பூம்னா விதுத கலிஹி பரமேதித்தே சிராயுகுன்னா, எவன் ஒருவன் கேட்குறானோ வியாதி பாதையிலேருந்து போயிடுறானா இந்த தீர்த்த மகிமையை கேட்கறதுனால. வியாதி பாதையிலேருந்து போயிட்டு மாதிரி இருக்கானா அப்படின்னா அப்படி கிடையாது, 100 ஆயுசு இருந்துருவானா. 100 வயசு இருந்து அவன் கனகாபிஷேகம் பண்ணிப்பான். சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம்,
கனகாபிஷேகங்கள்லாம் பார்த்து சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை, இந்த கதையை கேட்கறதுனால மட்டும் இந்த பலன்னு சொன்ன பிரகாரம் அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோகா நரசிம்மமூர்த்தி இத்தனை பேருக்கும் அத்தனை பக்தாளுக்கும் பரமக்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களானி பவந்து.